அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமின் நபிய்யீன் அம்மா பாத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனில் அலீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸயக்ஃபீகுமுல்லாஹு வஹுவ ஸமீஉல் அலீம். ஸதகல்லாஹுல் அலீம். ஸதக ரசூலுன் நபியில் கரீம். நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து போல் உண்டாட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முத்துவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமம் உண்டாட்டுமாக. சஹாபாக்கள் அவர்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு 6 வருடங்கள் கழித்து அவர்கள் பிறந்தார்கள். அவருடைய தந்தையாக அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயாக அர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உமையா கோத்திரத்தை, அதாவது குரேஷி கோத்திரத்தை ஒரு கிளையாக உமையா கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தையே தழுவிட்டார்கள். அவர்கள் இந்த இஸ்லாத்தை தழுவித்த முக்கிய 4 நபர்களில் அவர்களும் ஒருவர். அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய காரணத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மகளான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அவர்கள் கொஞ்ச காலம் ஆளுகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள். அதனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலம் பத்ருடைய காலம். அப்பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். நான் பத்ரு போரில் கலந்து கொள்ள முடியாது, என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மற்ற எல்லா பொருளிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களுடைய ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வருத்தத்துக்குள்ளாகிறார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது மகளான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வருகிறார்கள். அதனால் அவர்களுக்கு துன்னூரை 2 நூறுடையவர் என்று பெயர் உண்டது. அதன் பிறகு ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொடை தெரிகின்ற அளவிற்கு அவர்களுடைய அறையில் இருந்தார்கள். அது ஆயிஷா நபி அறிவிக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே வருகின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்படியே இருக்கிற ஆடை சரி செய்யாமல் அப்படியே இருக்கின்றார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வருகின்றார்கள். அப்பொழுதும் அமைதியாக அப்படியே படுத்து அனுமதி கொடுக்கின்றார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை சரி செய்துவிட்டு அப்படியே அமர்கிறார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கொடுத்தவுடன் அவர்கள் உள்ளே வந்து அவருடைய தேவையை புரிஞ்சு போகின்றார்கள். அதன் பிறகு அவர் இருவரும் சென்றவுடன் ஆயிஷா நபி கேட்கிறார்கள், ஏன் யார் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தப்ப நீங்கள் ஏன் ஆடை சரி செய்யல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததுக்கப்புறம் நீ ஆடை சரி செஞ்சு கேட்குறாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூல் அல்லாஹ்வும் மாணவர்களும் நாணம் கொண்டவர்கள், நான் நாணம் கொள்ள வேணாமாம். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் வெட்கமுடையவர். அவர்கள் அந்த வெட்கமுடையவர்கள் என்னிடம் இப்படி வந்தால் நான் அவருடைய தேவையை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அவர் இஸ்லாத்திற்காக மிகவும் ஒரு கொடை வள்ளலாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்காக மதீனாவில் அதிகமான பஞ்சம் ஏற்படுகின்றது. அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய ஒரு கிணறு மட்டும்தான் உள்ளது தண்ணீர் குடிப்பதற்காக. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கிணறை யாராவது வாங்குங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றை 20,000 திரகங்கள் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மதீனாவில் மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருந்த இடத்தை அப்படியே வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் போருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்வங்களை கேட்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1000 ஒட்டகங்களையும் 50 குதிரைகளையும் 500 தங்கக்கட்டிகளையும் அவர்கள் வாரி வழங்குகிறார்கள். அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுடைய அந்த கொடை வள்ளல். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனில் ஒரு பகுதியை எழுதக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் அஸரத்துல் முபஷ்ஷரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை சுப செய்தி சொல்லக்கூடிய நபராகவும் இருந்தார்கள். அதன் பிறகு இவர்கள் 3ஆம் கலீஃபாவாக இருந்தார்கள். இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுதே அவர்கள் சொல்கின்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் இப்னு அபி வக்காஸ், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லா
இவர்கள் 6 குழுவினரும் நீங்கள் அடுத்த கலீஃபாவை நியமிங்கள் என்று சொல்லிவிட்டு மரணித்து விட்டார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த 6 குழுவினர்களும் கூடி அவர் அந்த கலிஃபாவை நியமனம் செய்ய வந்து குழப்படியாக வைக்கிறது. அதனால் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், 6 பேர்களில் ஒருவர் விலகி ஒரு கலிஃபாவை நியமிப்போம் என்று சொல்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அந்த 6 பேரும் அமைதியாக இருக்கின்றார்கள். அதன் பிறகு அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களே விலகி கொண்டார்கள். அதன் பிறகு அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் தேர்ந்தெடுக்க போகின்றது அவரிடம் கேட்டு தான் தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு கோத்திரத்தார்களிடையும் அவரிடம் போய் கேட்கின்றார்கள் யாரை கலிஃபாவை நியமிக்கலாம் என்று. அப்படி ஒவ்வொரு கோத்திரத்தாரும் கேட்டு முதலாவதாக இருப்பது அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும். 2 பேரும் அவர்களுக்கு அதிகமாக கோத்திரத்தார்கள் சொல்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு அவர்களை மெம்பர்படியில் ஏறி நிற்கிறார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் ஆவலாக இருக்கின்றார்கள் யார் கலிஃபாக வரப்போகிறார் என்று. உடனே அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உடனே மெம்பர்படியை விட்டு கீழே இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கையை பிடித்து வைய செய்தார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 3ஆம் கலிஃபாவாக நியமனம் செய்தார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் காலகட்டத்தில் அதிகமான செல்வங்கள் மூலியமாக அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தார்கள். முதலாக கப்பற்படையை அமைத்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அவருடைய 6 ஆண்டு காலம் அவர்கள் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அவருடைய அந்த கலிஃபா வாழ்க்கையை நகர்கிறது. அதன் பிறகு இப்னு ஷாபா என்கிறவர் அவர் வந்து மக்களிடத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கலிஃபாவுடைய அந்த ஆட்சியை வந்து கொலைப்படுத்தி அதை வந்து அவர் கலகக்காரர்களாக வந்து ஒரு சில நபர்களை வந்து மதீனாவிலே அவன் உருவாக்குறான். அப்போ உருவாக்கும் பொழுது அவருடைய உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமே ஒரு எதிராக அவங்களுக்கு மாறிடுச்சு. அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஹஜ்ஜு செய்ய வராங்க. ஹஜ்ஜு செய்ய வரப்ப அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு கேட்கும் போது உங்கள்ட்ட எதுவும் குறை இல்லை, அவங்களா புதிய வதந்திகளை கிளப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள ஏதாவது தண்டிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள எதுவும் செய்ய வேணாம், அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன உடனே மற்ற எல்லாம் சொல்கிறாங்க ஏன் அப்படி இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க என்னென்ன வதந்திலாம் கிளப்புனாங்கன்னா அவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய உறவினர்களை மட்டும்தான் ஆட்சி பதவியில் அமைக்கிறாங்க, உறவினர்களுக்கு அதிகமாக காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய வதந்திகளை வந்து அந்த இப்னு ஷாபாவுடைய கூட்டத்தில் வந்து எல்லாருமே அந்த வதந்திகளை கிளப்புறாங்க. அதை கிளப்புறோன்னு மதீனாவில் ஒரு சில பேர் இது உண்மைதானே அப்படி இப்படின்னு சொல்லி வதந்தியை ஆகி அவங்களும் மைண்ட் செட்டில் ஆகி அப்படியே குழம்பி போயிருக்காங்க. அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு வந்து இந்த கலாக்காரர்களை வந்து அப்படியே சிறை பிடிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு சிறை பிடிச்சி அப்படியே வச்சு அவங்க வந்து எந்த விதமான வெளியே போக முடியாமல் உணவு வந்து உள்ளே வராமல் அப்படி இருக்காங்க. அதன் பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவங்களுடைய வீட்டு கதவுல நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜுபைர் ரலியல்லாஹு தல்கா ரலியல்லாஹு அவர்கள் வந்து வீடு சுற்றி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலகக்காரர்களும் அந்த வீடு சுற்றி அப்படியே நிற்கிறாங்க, அவங்க எங்கேயும் வெளியே போக விடாமல். அவங்களுக்கு பாதுகாப்புலாம் அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவரோட நிற்கிறாங்க. அவங்கள வந்து கலகக்காரர்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னால் கேட்க மாட்டாங்க, இனிமேல் அவங்கள வந்து கொலை செஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாக்காரர் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை எதிர்த்து அந்த வீட்டு கதவனா உடச்சி தீய வச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அறைக்குள்ளேயே அந்த எதிரிகள்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை தாக்க ஆரம்பித்து அவங்கள அப்படியே ஈட்டி வச்சு அடித்து மண்டையில் அடித்து அப்படியே அவங்க அந்த இடத்துல மரணமடை செய்கிறாங்க. அப்போ வந்து உஸ்மான் ரலியல்லாஹு நோன் நோட்டுருந்தாங்க. அன்னைக்கு காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கனவுல வந்து சொன்னாங்க, நீங்கள் நோம்பு நோட்டுருங்க, நைட்டு வந்து இஃப்தார் நேரத்தில் வந்து நீங்கள் என்னோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போயே உஸ்மான் ரலியல்லாஹு அப்போ தெரிஞ்சிருச்சு நம்ம இன்னைக்கு சாயங்காலம் மௌத்தாக போகிறோம் அப்படி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஓதிட்டு இருந்த குர்ஆனில் வந்து அந்த இரத்தக்கரை வந்து படிஞ்சிருது. அந்த இரத்தக்கரை உள்ள இன்ன வரைக்கும் உஸ்பெஸ்கிஸ்தான் என்கிற ஊரில் வந்து ஒரு பொற்காட்சியில் அது வந்து இன்ன வரைக்கும் அந்த இரத்தக்கரை எப்படி பட்டுச்சோ அப்படியே இன்ன வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மரணிக்கும் போது அவங்க அந்த எதிரிகள்லாம் அடிக்கும் போது அவங்க மனைவி வந்து தடுக்க வராங்க, அவங்களையும் அவங்க காயப்படுத்திடுறாங்க எதிரிகள். அதுக்கப்புறம் அவங்க மரணிச்சக்கப்புறம் அவங்க உடலையாச்சும் விடுவாங்க பார்த்தா அந்த எதிரிகள் வந்து அவங்க உடலையும் விடாமல் அவங்க உடலையும் நீங்கள் எடுக்கவே கூடாது, நாங்கள் வந்து அதை சிதைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே அந்த 3 நாட்கள் வர அவங்க உடலை வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே பாதுகாத்து வச்சு அதனால யாருமே அடக்கம் செய்ய முன்வராமல் இருக்காங்க.
அப்போ வந்து மதினாவில் ஏன் இப்படி அடக்கம் செய்யாமல் இருக்க முன் வராமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி போய் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹசன் ஹுசைன் அலிலானு போன்ற 12 பேர்கிட்ட வராங்க. 12 பேர் வந்து அந்த ஹசன் ஹுசைன் உஸ்மான் அலிலானு அடக்கம் செய்ய வர்றாங்க. அப்போது சந்துக்கு கேட்குறப்ப சந்துக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி கலாக்கார சொல்கிறாங்க. உடனே ஹசன் ஹுசைன் அலிலான் சொல்கிறாங்க, கதவை உடச்சி நம்ம சந்துக்கு ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு வீட்டில் உள்ள ஒரு கதவை உடச்சி சந்துக்கா மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்ய இடம் கேட்குறாங்க. அப்பயும் கொடுக்காம யூதர்களுடைய ஒரு இடத்துல வந்து ஒரு சுவருக்கு பக்கத்தில் உஸ்மான் அலிலானு அடக்கம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்போ அடக்கம் செஞ்சப்ப அவங்களுடைய வயசு 82 ஹிஜ்ரி 35 வந்து அவங்க அடக்கம் செய்ய போகிறாங்க. ஒரு கலிஃபாவாக இருந்து இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களோட மறுமை நாளில் அல்லாஹ் வந்து அதுக்கு கூலி கண்டிப்பாக கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஸ்மான் அலிலான் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.